ஹாய் கைஸ், வெல்கம் டு Shivlakshara. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரையோட அந்த இலை இருக்குல்ல, அதை வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த முருங்கைக்கீரையை இலையை வீட்டுக்குள்ளே நிழலே உருவி காய வச்சுருந்தேன். அது 2 கப் இருக்குது. அதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டு நிழலே தான் காய வைக்கணும். வீட்டுக்குள்ளே காய வைங்க, வெயிலில் வைக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கையால் அமுத்துனா அப்படி உடையிற மாதிரி அந்தளவுக்கு அந்த இலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் அந்த முருங்கைக்கீரை எடுத்தோன்னா அதையெல்லாம் ஒரு கப் உளுந்து நல்லா அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்பால் ஒரு கப் கடலப்பருப்பு, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனோன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பால் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது லைட்டாக ஃப்ரை ஆனே அதிலே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 20 போட்டிருக்கேன் நான். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதை நல்லா அது கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜாரில் முருங்கை இலையை மட்டும் ஃப்ரை பண்ணோம்ல, அது மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா பொடிக்கு எப்படி அரைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் பெருங்காயம், தேவையான உப்புலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தட்டு இட்லி, பொடி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் குழந்தைங்க எங்கே கீரை சாப்பிட்றாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.